ஹலோ மக்களே! சிவா எலி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம சிவாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, உதய பெருமாளும் அந்த இடத்துல வந்து சிவாக்கு ஆறுதலா பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம அயலியும் சிவா கிட்ட "என்ன தனியா இங்க நிக்கிறேன்னு?" கேட்கும்போது, அவங்க மனசுல உள்ள எல்லாத்தையுமே நம்ம அயலி கிட்ட சொல்றாங்க. ஒரு கட்டத்துல நம்ம சிவா நம்ம அயலி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம இந்திராணியும் கபிலன் அடிச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்கிட்ட சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு கபிலனோட ரூமுக்கு வராங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ரித்திகாவும் செல்வனாகியும் எப்படியும் கபிலன் அவங்க அக்கா கிட்ட ஏதாவது எதிர்த்து பேசுவான். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ரூம் வாசல்லே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இந்திராணியும் கபிலன் கிட்ட வந்து கபிலா நான் எல்லாருக்கும் முன்னாடி அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாத, எனக்கு நீயும் பாவையும் ஒன்று தான். எப்படி பாவை ஒரு தப்பு பண்ணால் என்னால் தாங்க முடியாதோ அதே மாதிரி தான் நீயும். நீ யாருடா இந்த வம்சத்தோட வாரிசு, நீ ஏன் இப்படி செய்யலாமா? எல்லா விஷயத்துலையும் உண்மையாக இருக்க வேண்டிய நீ இப்படி ஒரு ஏமாத்துற வேலையை செய்யாத அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி கபிலனுக்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்திராணி ஒரு கட்டத்தில் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிடுன்னு சொல்லும்போது நம்ம கபிலனோ இல்லைக்கா உன் மேலே எந்த தப்புமே இல்லை, எனக்கு வருத்தம் என்னன்னா அந்த சிவாக்கு முன்னாடி போய் என்னை அடிச்சிட்டே அதுதான் என்னால் தாங்க முடியலை அப்படிங்கிற மாதிரி இந்திராணி கிட்ட சொல்லும்போது இந்திராணியும் சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, இனியாது எதையும் பற்றி ஏமாத்தாம நல்லபடியாக உண்மையாக இருக்க வழியை பாரு. நீயும் சிவா இல்லோட உண்மையை நேர்மையாக நிரூபிச்சேன்னா கண்டிப்பாக உனக்கு தான் ஆதரவாக இருப்பேன். அந்த டைம் தான் சிவாவும் அயலியா என்னோட இன்னொரு முகத்தை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்திராணி பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரித்திகா பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னத்தை இங்கே நடக்குது? அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க. இந்த கபிலனுக்கு என்னாச்சு? ஏன் எதிர்த்து பேச மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது செல்வனாயும் எப்பவும் இதை மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. எப்பவும் சண்டை போட்டாலும் இந்திராணி அவங்ககிட்ட பாசமாக பேசுகிற மாதிரி நடிப்பா. அதையும் கபிலன் நம்பிட்டு அப்படியே ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம சிவாவும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்ம வாழ்க்கையில் வரோன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் வெளியில் நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் உதய பெருமாளுக்கு மனசில் ஒரே குழப்பமாக இருக்குது. இந்த கபிலன் இப்படி ஒரு ஃப்ராடு தனத்தை பண்ணிட்டேனே, சிவா வேற பாவம் சங்கரி எல்லாம் இப்போ உயிரோட இருந்தால் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பா அப்படிங்கிற மாதிரி உதய பெருமாளுக்கு சிவா மேலே கொஞ்சம் அன்பு வருதுன்னே சொல்லலாம். அப்படி சிவாவை பார்க்க வராங்க. சிவாவை பார்த்த உடனே உதய பெருமாளோட கண்ணில் லைட்டாக கண்ணீர் பெருகுது. ஆனால் அதை கண்டுக்காம சரி சிவா என்னோட பையன் கபிலன் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டான், ஆனால் ஓ மேலே இந்த விஷயத்தில் தப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னைக்கா இருந்தாலும் நீ என்னோட பையன் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி உதய பெருமாள் சொல்கிறாங்க. இதை கேட்ட சிவா நான் உங்கள் பையன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தான் வரப்போகுது? நான் உங்கள்கிட்ட வேற என்ன கேட்டேன்? வாழ்க்கையில் நீங்கள் இந்த ஒன்று மாதிரி எனக்கு தரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா உதய பெருமாள்கிட்ட கேட்கும்போது அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிற மாதிரியே இல்லை உதய பெருமாளும். சரி என்னோட பையன் பண்ண தப்புக்கு கொஞ்சம் மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன், வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நம்ம சிவாவும் இப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்காக நட்சத்திரத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அயலியும் சிவா கிட்ட வந்து என்ன சீனியர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறீங்களா, நட்சத்திரத்துக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சிவாவும் இனிமேல் நான் நட்சத்திரத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை, ஏன்னா என்னோட நட்சத்திரம் தான் இங்கே என் கண்ணு முன்னாடியே நிற்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அயலியோட கையை பிடிச்சிட்டு உருக்கமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு நாள் வாழ்க்கையில் உள்ள துன்பம் தாங்க முடியாமல் நான் சூசைட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணேன். அந்த கட்டத்தில் நீ தான் என்னை காப்பாற்றினதோட நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன, அதை நான் லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன். என்ன நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? நான் இங்கே இருக்கிறத மறந்துட்டு எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்க தோணுச்சு அப்படின்னு கேட்டேன். அன்னைக்கு நான் இனிமேல் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் உனக்காக வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி செமையாட்டு நம்ம சிவா அயலிகிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட அயலிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சீனியர் ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம அயலிக்கு சிவாக்கு மேலே ஆசை இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம சிவா கிட்ட அயலியும் சரி சீனியர் நீங்கள் ஏதோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க போல், இப்போதைக்கு நம்ம எதுவும் பேசாண்டா எல்லாமே சரியாயிடும், எதை பற்றியும் குழம்பாமல் நம்ம பாட்டுக்கு வந்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விடுறாங்க. சிவாவும் சரி நீ எப்போ இதை பற்றி பேசினாலும் இப்படி தான் சமாளித்து விடுவேன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரித்திகா பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. கபிலன் கிட்ட வந்து என்ன கபிலா இங்கே நடக்குது? உன்னோட அக்கா உன்னை இப்படியெல்லாம் எல்லாருக்கும் முன்னாடியே அவமானப்படுத்தியிருக்கா, அவளை போய் மன்னிச்சுட்டு அவ கூட பேசிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரித்திகாவும் கபிலனை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. கபிலன் ரித்திகாட்ட என்னைக்கு இந்த சிவா அயலி வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ அன்னையில இருந்தா பிரச்சனை ஆரம்பிச்சு, இதுக்கு முன்னாடி என்னோட அக்கா ஒரு வார்த்தை கூட என்னை
திட்டினதே கிடையாது. இப்போ இப்படி ஒரு நிலைமைக்கு காரணம் கண்டிப்பாக அந்த சிவா எலி தான். கொஞ்ச நாளில் எல்லா உண்மையும் நான் கண்டுபிடிச்சு அக்கா முன்னாடி நிரூபிப்பேன். அப்போ இந்த சிவா இந்த வீட்டிலே இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த ரித்திகாவும் எப்போவும் நீங்கள் இப்படி தான் சொல்லி ஒரு பிளானை போடுறீங்க, ஆனா நடக்கிறது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரித்திகாவும் நம்ம கபிலன் கிட்ட கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்திராணியும் அயலி சிவா கிட்ட இன்னைக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு போகாண்டா அப்படின்னு சொன்ன உடனே அயலி அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. எதுக்கு அண்ணி, என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிக்கவும் இந்திராணியும் உங்களுக்கு தாலி கோக்கக்கூடிய ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அயலியும் சிவாவும் அந்த இடத்துலயே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரித்திகாவுக்கு தாங்க முடியல. இங்க என்ன நடக்குது, எதுக்கு இவளுக்கு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போறாங்க, எனக்கே இன்னும் எதுவுமே சரியா செய்யல, அதுக்குள்ள இப்படி ஒரு வேலையை செய்யறாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்திராணி கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கலாம் நம்ம அயலிக்கு புரிய மாட்டேங்குது. சரியா மாட்டிட்டோம் சீனியர், இப்ப என்ன பண்றதுன்னு அயலியும் இந்த நம்ம சிவா கிட்ட கேட்கும்போது சிவாவும் அந்த இடத்துல சரி எதுக்கும் லீவு போடுவோம், அடுத்து உள்ளதா அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் ரித்திகாவும் செம கோபத்துல வராங்க. இதை பார்த்துட்டு இருந்த செல்வனாயும் என்னாச்சு ரித்திகா, எதுக்கு இவ்வளோ டென்ஷனா இருக்கு அப்படின்னு விசாரிக்கும் போது இந்த வீட்டில் இந்த இந்திராணி சொன்னாதான் எல்லாமே நடக்குமா, அது எப்படி எனக்கு தாலி கொக்கிற ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி அயலிக்கு வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி செல்வனாயிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட செல்வனாயும் என்ன சொல்ற ரித்திகா, இந்திராணி அப்படி சொன்னாலும் அதெல்லாம் சரியே கிடையாது, வர வர இவரோட செயல் எதுவும் சரியில்லை, என்ன நடக்குது இந்த வீட்டில், நான் இதை சும்மாவே விட போறதில்ல, எப்படியா சார்பாட்டு நான் இந்திராணிட்ட கேட்பேன் பாருன்னு சொல்லிட்டு ஹாலுக்கு வராங்க. இந்திராணியும் செல்வநாயகிட்ட இந்த ரித்திகாக்கும் என்ன தாலி கோக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நடத்தல சித்தி, அதனால 2 பேருக்கும் சேர்ந்த மாதிரி நடக்கலாம், இன்னைக்கே அயலிக்கும் அதே மாதிரி ரித்திகா ஜோடிக்கும் இந்த வேலையை செய்திடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ரித்திகா அந்த இடத்துல பயங்கரமா டென்ஷன் ஆகி என்ன சொல்றீங்க அண்ணி, அது எப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணவளும் நானும் சமமாகப்படியும் 2 பேருக்கும் இந்த மாதிரி ஒரே நாளில் வைக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, என்னைக்கா இருந்தாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் வச்ச அப்புறமா அடுத்து அவளுக்கு வைங்க அப்படிங்கிற மாதிரி ரித்திகா சொன்ன உடனே இந்திராணியும் ஏன் இப்படி என்ன சொன்னாலுமே அதுக்கு ஆப்போசிட்டாவே பேசிட்டே இருக்க, எத்தனை வாட்டி தான் சொல்றது, இந்த குடும்பத்தில் எது செய்தாலும் நல்லதுக்கு தான் நான் செய்வேன், அதனால 2மே சம மட்டும் செய்திட வேண்டியதானே அப்படி சொல்லும்போது ரித்திகா சமாதானம் ஆகுற மாதிரி இல்லை, கண்டிப்பாட்டு நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன், என்ன நடந்தாலும் எனக்கு வச்சுட்டு அதுக்கு அப்புறமா வேற ஒரு நாள் அவகிட்ட வைங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்த மாதிரி பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவை சொல்கிறாங்க. இந்திராணிக்கு அந்த இடத்துல தாங்கவே முடியலை, என்னோட முடிவை நான் சொல்லியாச்சு, இதுக்கு மேலே ஃபங்க்ஷன் நடக்கிறதோ நடக்காததோ உனக்கு விருப்பம், ஆனால் அயலிக்கு இந்த ஃபங்க்ஷன் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல அயலியும் ரித்திகா சொன்ன மாதிரியே செய்திடலாம் அண்ணி, எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிவிட்டு அவள் ஆசைப்படியே நடத்திடுங்கன்னு சொல்லும்போது நம்ம இந்திராணியும் இல்லை அயலி, நான் இந்த முடிவில் நான் ரொம்பவே தெளிவாக இருக்கேன், கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் தாலி கோக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நடந்தே தீரும், மேரேஜ் வேறு கோவிலில் ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சதில்லை, அதனால் இது சிறப்பாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்திராணி ஒரு முடிவில் இருக்காங்கன்னே சொல்லலாம்.